ஏஐ கம்பெனி ஒரு ஃபின்டெக் சிஇஓவை டெக்னிக்கல் ரோலுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? கிளாட் ஏஐ கிரியேட் பண்ண ஆந்த்ரோபிக் கம்பெனி மோன்சோவோட கோ-ஃபவுண்டர் டாம் பிளாம்ஃபீல்ட அவங்களோட கம்ப்யூட் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், சிஇஓ அண்ட் இன்வெஸ்டர். ஆனா இப்போ ஒரு ஏஐ கம்பெனில டெக்னிக்கல் ரோலுக்கு மூவ் ஆயிருக்காங்க. இந்த நியூஸ்ல நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. ஸோ ஏஐ கம்பெனிஸ் இப்போ டிகிரி மட்டும் பார்க்கறது இல்ல. அவங்க பார்க்குற ஸ்கில்ஸ் என்னன்னா சிஸ்டம் டிசைன், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ராடக்ட் திங்கிங் அண்ட் ஏஐ நாலேஜ். இது மட்டும் இல்லாம ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் பில்ட் பண்ற எபிலிட்டி. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. நீங்க ஃப்ரெஷரா இருந்தா ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது. நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க அண்ட் ஏஐ டூல்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் கிளவுடோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கோங்க. முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபியூச்சர் ஹையரிங்ல டிகிரின்றது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான். நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட உங்களோட ஸ்கில்லு, ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த எல்லா ஸ்கில்லும் தான் உங்களை மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து டிஃபரெண்டா காட்டும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ நியூஸோட மீட் பண்ணலாம்.